குழந்தைகள் வந்து ஒரு விளையாட்டு விளையாடுறாங்கங்க. அது என்ன விளையாட்டுனா, இங்கே அவங்களுக்கு பிடிச்சமான டாய்ஸு, அப்புறம் வந்து ரைட்டிங் மெட்டீரியல் வந்து வச்சுருக்கோம். கம்மு, டாய்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஜீப்பு, அப்புறம் வந்து ஒரு ரிங் ஸ்டாண்டெல்லாம் வச்சுருக்கோம். அதை வந்து இவங்க கரெக்டாக இப்படி போடணும். எந்த பொருள் மேலே போடுறாங்களோ அந்த பொருள் வச்சு அவங்க விளையாடலாம். இது எதுக்குன்னா, ஐடென்டிஃபிகேஷன் வந்து தெரியாத குழந்தைங்களுக்கு நம்ம வந்து இந்த பொருள் தான் அப்படின்னு வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ண சொல்லித்தருவோம். அதே நேரத்தில் குழந்தைங்களோட அட்டென்ஷன் வந்து நல்லா டெவலப்மெண்ட் ஆகும். உட்காந்தே பண்ணுங்கள். இப்போ குழந்தைகள் வந்து ஒரு பொருளை வந்து டார்கெட் பண்ணி போடுறாங்க. கைக்கும் வந்து நல்ல மோட்டார் டெவலப்மெண்ட்டு. அதே நேரத்தில் வெரி குட். அதே நேரத்தில் அந்த டார்கெட் த்ரோயிங் வந்து கற்றுக்குறாங்க. நல்லா கவனி பாருங்க எப்படி கவனிக்கிறான்னு. வெரி குட். ட்ரை பண்ணு. கொஞ்சம் தள்ளி கூட வச்சுக்கோ. இது வந்து ஒரு நல்ல விளையாட்டாக இருக்கும். அதே நேரத்தில் சிட்டிங் வந்து நல்லா டெவலப்மெண்ட் ஆகும். துருன்னு ஓடிட்டே இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான விளையாட்டெல்லாம் வந்து சொல்லித்தாங்க வீட்டில். ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைகள் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது இந்த பொருளை வந்து நம்ம எடுத்து பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற ஆசையோடு செய்யணும். கிளாப் பண்ணு. சூப்பராக பண்ணுற. எங்கே நீ பண்ணு பார்க்கலாம். அடுத்து அண்ணாட்ட கூட, அண்ணா போடட்டும். அண்ணாட்ட கூட. நீங்கள் போடுங்க. வா, இந்தளவுக்கு செய்கிறதே வந்து பெரிய விஷயங்க. கவனித்து செய்யணுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இந்தளவுக்கு செய்கிற சூப்பர் கிளாப் பண்ணு. இந்தளவுக்கு செய்கிறாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டு தான். ஸோ நாங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணுறோம். நீங்கள் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீட்டில் இந்த மாதிரி விளையாட்டுகளை என்கரேஜ் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு.